மனம்தான் நம்ம எல்லாமே தீர்மானிக்குது. ஸோ அந்த மன ஓட்டம் அவ்வளவு அழகாக மாற்றக்கூடியது. சில நற்பண்புகள்ல முதற் நற்பண்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, நன்றி உணர்வு. ஒரு சின்ன இறைவன் இத குடுக்குறான் அப்படின்னா கூட அதுக்கு நன்றி சொல்ல தெரியாம தான் இன்னைக்கு வாழ்க்கைய வீணடிச்சுட்டு இருக்காங்க. இந்த வாழ்க்கை எவ்வளவு அழகானது. இந்த உடல் எவ்வளவு அழகானது. இந்த உடல்ல இருக்கிற உள்ளுறுப்புகளாக இருக்கட்டும், வெளி அழகாக இருக்கட்டும், இந்த தோல் பூசாம அனுப்பியிருந்தா எப்படி? இப்படித்தான் மகான்கள் எல்லாம் இறைவனை வியந்தார்கள். புத்தர் சொல்லுவார், நமக்கு இருக்கிற ஒரு பெரிய குறை, இந்த மக்களுக்கு இவ்வளவு குற்றங்களுக்கு ஒரு பெரிய குறை ஆசைன்னு சொல்றது மட்டும் இல்ல. அவர் சொல்லுவார், உங்களுக்கு வியக்கவே தெரியலன்னு சொல்லுவார். உங்களுக்கு வியக்கவே தெரியல. வியந்து பாருங்கள். எதற்கு எடுத்தாலும் வியந்து பாருங்க. நம்ம எங்க போய் வியக்க கூடாதோ அங்க போய் வியந்து நிப்போம். எங்கேயாவது ஒரு ஜால வித்தை, மூடி வித்தை காமிச்சாங்கன்னா அங்க போய் நம்ம வியந்து போய் நின்னுடுறோம் இல்ல? ஆனா இயற்கையில எவ்வளவு அழகான வியப்புகள் எல்லாம் இருக்கிறது. ஏன் நம்ம உடம்பு ஒரு வியப்பு இல்லையா? இந்த சிஸ்டம் ஒரு வியப்பு இல்லையா? இந்த நம்ம குரல் எப்படி வருது வியந்து பாருங்க. எங்க மைக் இருக்கு? எங்க ஸ்பீக்கர் இருக்கு இங்க? இந்த தொண்டையில என்ன இருக்கு? ஆளுக்கு ஒரு குரல் இருக்கு. எல்லாருக்கும் ஒரே குரல் இல்ல. அந்த குரலை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடுறோமே. இதெல்லாம் வியக்க இல்லையா? இல்லையா? நம்ம கண் ஒரு வியப்பு இல்லையா? எங்க அந்த கேமரா இருக்கு? எங்க அந்த சுவிட்ச் இருக்கு? எங்க அந்த லென்ஸ் இருக்கு? இல்லையா? அழகா ஒரு மூடி. அது ஒரு இமையோடு கூடிய ஒரு மூடி. அதுக்கு ஒரு ஃபில்டர் ஒரு இமை. இல்ல? எவ்வளவு வியப்பு. இந்த காது எப்படி கேக்குது? அது எப்படி உள்ள வாங்குது? ஒரு குழந்தை எப்படி வந்து பிறக்குது? சின்ன 2 தாயின் தந்தையினுடைய உயிர் துளிகள் ஒன்று சேர்ந்து இவ்வளவு அழகா ஒரு உடம்பா எப்படி அது உருவாச்சு உள்ள. இப்படியெல்லாம் நம்ம வியக்கலாம்ல. இப்படி என்ன இறைவா என்னை நீ அனுப்பி என்னை சும்மா அனுப்புனியா? எனக்கு எவ்வளவு இல்லையா? நம்ம தலை வந்து அடிபடக்கூடாதுன்னு அழகா முடி. கொஞ்ச நாள் மொட்டை அடிச்சு இருந்து பாருங்க. எவ்வளவு சேஃப்டி பார்க்கணும் நம்ம. தலை முடி இல்லாத ஒரு தலைக்கு நம்ம எவ்வளவு சேஃப்டி பார்க்கணும். இயற்கையா நமக்கு ஒரு ஹெல்மெட் இல்ல. ஒண்ணும் பாருங்க. நமக்கு நகம் இல்லன்னு வச்சுக்கோங்க. எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? ஒரு சின்னதா நமக்கு ஏதோ ஒரு சிஸ்டம் ஒண்ணும் இல்ல. நீங்க உங்களுக்கு கூட நடந்திருக்கலாம். சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். என்னைக்கோ ஒரு நாள் ஒரு கழுத்து நமக்கு சுளுக்கிக்கிட்டோம். திரும்பி பார்க்க முடியாத அந்த நாள் எல்லாம் ஒண்ணும் இல்ல. ஒரே ஒரு சின்ன நரம்போ ஏதோ ஒன்று இயங்கல. அது அந்த நாளெல்லாம் வேஸ்ட். நமக்கு எவ்வளவு ஆபத்து இருக்கும். இப்படிதான் திரும்பி இப்படி பார்க்க முடியாது. மொத்த கழுத்தும் நீங்க இப்படி திருப்பி பார்க்க வேண்டியதா இருக்கும். இந்த உடம்பையே இப்படி திருப்பணும் நீங்க. இல்ல? அப்ப வியக்கணும் இறைவனை. எல்லாம் எவ்வளவு பெர்ஃபெக்ட்டா பண்ணியிருக்காரு. அந்த முன்னோக்கி எப்படி நடக்கும் நான் நினைப்பேன். நம்ம நடக்கும்போது இந்த இயந்திரம் எப்படி அவ்வளவு அழகா இயங்குது. அப்படி கால் எடுத்து முன்னாடி வைக்கிறதும், கை எடுத்து முன்னாடி வைக்கிறதும். இப்படி நினைச்சாவே இறைவனை நினைச்சு நம்ம வியந்து அழுகலாம். இதுதான் நன்றி உணர்வு. எப்படி இந்த காற்று, எப்படி இந்த மழை, எப்படி இந்த சூரியன் உதிக்குது, எப்படி சந்திரன் எப்படி பேரிடி வருது, எப்படி இவ்வளவு பெரிய மின்னல் வருது, எப்படி இவ்வளவு மழை மேல இருந்து பெய்யுது. இப்படி மகான்கள் எல்லாருக்குள்ளயும் ஒரு ஒற்றுமை இருக்கும். அவர்கள் வியப்பார்கள். காந்தியடிகளை ஒரு முறை அவர் அங்கு மாநாட்டுக்கு போயிருக்காரு. பொதுக்கூட்டத்துக்கு பேச போயிருக்காரு. அப்போ அதெல்லாம் முடிஞ்ச பிறகு அவருடைய தோழர்கள், அவருடைய அந்த அடியார்கள், அந்த எல்லாரும் பக்தர்கள் எல்லாம் இங்க ஒரு பெரிய ஃபால்ஸ் இருக்கு. ஏன்னா காந்திக்கு பொழுதுபோக்கே கிடையாது. எப்பவும் தேச சிந்தனை தான். இல்லைன்னா டைம் இருந்தா ராட்டையை உருட்டிட்டு இருப்பார். ஏதோ ஒன்று அவர் செய்து கொண்டேதான் இருப்பார். கர்மயோகி. ஏன்னா பகவத்கீதையை படித்தவர். கர்மயோகி. அவர்கிட்ட சொல்றாங்க கொஞ்ச நேரம் தான். பக்கத்துல தான் இருக்கு. நம்ம இருக்கிற இடத்துல இருந்து 5 நிமிஷம் நடந்து போனா அதை அடைஞ்சிடலாம். போய் அந்த ஃபால்ஸ பார்க்கலாம்னு கூப்பிடுறாங்க. ரொம்ப உயரமான ஃபால்ஸ் தான் அப்படின்னுவாங்க. உயரத்துல இருந்து கொட்டுதான். நீங்க இயற்கையை ரொம்ப ரசிப்பீங்கல்ல, வாங்க பார்க்கலாம். காந்தி சொன்னாரு, இதை விட உயரமான ஃபால்ஸ நான் எப்ப பார் பார்த்துட்டு இருக்கேன். அதை விடவா ஃபால்ஸ் இறைவன் உருவாக்கிய ஃபால்ஸ் தான் இதுவும். ஆனா இதை விட ஃபால்ஸ் எல்லா இடத்துலயும் இருக்கே, அதை விடவா அப்படின்னாரு. அந்த உயரமான ஃபால்ஸ நான் அப்பப்ப பார்த்துட்டு இருக்கேன். எது? மழை. அது எவ்வளவு உயரத்துல இருந்து கொட்டுது இல்ல? எத்தனை 1000 அடியில இருந்து கொட்டுது இல்லையா? கிட்டத்தட்ட நம்ம ஒரு 33,000 அடி பிளைட்ல போனா அதுக்கு மேல இருந்து தான் அது கொட்டிட்டு இருக்கு இல்லையா? 35,000 அடி நம்ம பிளைட்ல போறோம் அப்படின்னா அதுக்கு மேல இருந்து தான் அந்த மழை வந்து கொட்டும். அதை விடவான்னு கேட்டாரு. சோ அந்த மாதிரி இயற்கையை நம்ம வியக்கிறதுக்கு எவ்வளவோ இருக்கு. ஒரு சின்ன விதை, விதை போட்டோம், கொட்டை, எவ்வளவோ மரமாயி எவ்வளவோ பழங்களை கொடுக்குது. பெருமானார் கேட்பாரு இல்லையா?
வித்தியல் ஒன்றாய் விளைவியல் பலவாய் அப்படின்னு சொல்லுவார். வித்து ஒண்ணுதான், இவ்வளவு விளைவு பலவா இருக்கே, எப்படி அது? இப்படி எல்லாம் நம்ம வியக்க ஆரம்பிச்சுனா நம்ம எல்லாம் ஜீனியஸ். இப்படித்தான் ஐன்ஸ்டீன் வியந்தார், அவர் ஒரு சயின்டிஸ்ட் ஆனார். நியூட்டன் வியந்தார், அவர் ஒரு பெரிய சயின்டிஸ்ட் இல்லையா? ஆப்பிள் ஏன் கீழே விழுதுன்னு அவர் மட்டும்தான் கேட்டாரு. நம்மளாம் என்ன பண்ணுவோம், விழுந்தா தின்னுடுவோம். எத்தனையோ பேருக்கு ஆப்பிள் கீழே விழுந்திருக்கும், ஏன்னா ஆப்பிள் மரம் எவ்வளவோ 1000 ஆண்டு காலமாக இருக்கிறது. ஆனா நியூட்டனுடைய தியரி 400 வருஷம் தான். 400 இல்ல 300 350 வருஷம் தான் நியூட்டனோட தியரி இல்லையா? அப்ப அதுக்கு முன்னாடி ஆப்பிள் மரம் இருக்கு. எத்தனையோ பேருக்கு ஆப்பிள் கீழே விழுந்திருக்கும், எத்தனையோ பேர் எடுத்து சாப்பிடதான் பார்த்தாங்களே தவிர, ஆனா நியூட்டன் மட்டும்தான் ஏன் ஆப்பிள் மேல போல கீழே விழுது. அப்பதான் நமக்கு கிராவிட்டி தியரி என்ற ஈர்ப்பு தத்துவம் கிடைத்தது. பூமிக்கு ஈர்ப்பு சக்தி இருக்கு, எந்த பொருளையும் அது ஈர்க்கும் அப்படின்னு கண்டுபிடிச்சார். இல்லைன்னா இப்படி நீங்க உட்கார்றது கூட எனக்கு வியப்பாக இருக்கிறது. இந்த ஓடுகின்ற உலகத்துல, இந்த உலகம் எதையோ நோக்கி ஓடிட்டு, கொஞ்ச நேரம் நில்லுங்கன்னா கூட நிக்க மாட்டேங்கிறாங்க. கொஞ்சம் நின்னு இப்படி வந்து கேளுங்க அப்படின்னு. எதை நோக்கி ஓடுறாங்க? நல்லா சிந்திச்சு பாருங்க. எல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு நாளும் நமக்கு வந்து ஓடிக்கிட்டே இருக்கு, கழிந்து கொண்டே இருக்கிறது. எதை நோக்கி? மரணத்தை நோக்கிதான். ஒவ்வொரு நாளும் வள்ளுவன் சொல்கிறார், உன் வாழ்நாளை அறியும் வாழ். உன் வாழ்நாள்ல ஒரு நாள் அறிஞ்சு போச்சு, வெட்டியாச்சு. ஒரு 80 வயது அப்படின்னா ஒரு வயது கடக்கும் பொழுது 79 வருஷம், இனி 78 வருஷம் தான். அது நமக்கு தெரியலல்ல. இனி நீ வாழ்ந்தது இத்தனை வருஷம் முடிஞ்சிருச்சு, கழிஞ்சிருச்சு. இப்ப நம்ம ரூம் புக் பண்ணிட்டு போறோம், ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு நாளைக்கே ஒரு 1 லட்சம், சும்மா நம்ம அப்படி போக மாட்டோம். அப்படி ஒரு ரூம் நமக்கு கொடுக்குறாங்க. உங்களுக்கு 5 நாள், ஒரு நாள் கழிஞ்சிருச்சு. அப்படியே அந்த ரூம் யாருக்குமே கிடைக்காது. அப்படி ஒரு ஒரு ரூம் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. இருக்கிறதே பெஸ்ட் ஹோட்டல். அப்படி ஒரு வசதி வாய்ப்புகளோட நீங்க ஒரு நாளை என்ஜாய் பண்ணலாம்னு கொடுக்குறாங்க. எல்லாம் கோச்சிக்கின்னு சண்டை போட்டுக்கிட்டு இப்ப எல்லாம் நிழலெல்லாம் பண்றோம். முட்டாள் தானே? அவனுடைய வீடு தானே இது, இறைவனுடைய வீடு தானே. கொஞ்ச நாள் தங்கிட்டு போற வாடகை வீடு. அவன் நமக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கானே. நம்ம எவ்வளவு நாள் இங்க இருக்க போறோம்? இந்த இயற்கை எவ்வளவு நாள் ரசிக்க போறோம்? எப்போ வேணாலும் இந்த தேகத்தை அவன் நம்ம கிட்ட இருந்து வாங்கிடுவான்ல. அப்ப இந்த உலகத்துல இருக்க எனக்கு வாய்ப்பா? அவங்க எல்லாம் எங்க போனாங்க? இந்த தேகம் உதறினவங்க எல்லாம் எங்க போயிருப்பாங்க? அதுக்கப்புறம் அவங்க வீடு, அவங்களுடைய புக்ஸ், அவங்க உபயோகப்படுத்தின ட்ரெஸ்ஸஸ், இன்னும் என்னென்னமோ இருக்கே, எப்பயாவது அவங்க வச்சிருந்து பார்த்திருக்கோமா? யாராவது பயன்படுத்திப்பாங்க. இப்படி எல்லாம் நிறைய யோசனைகள் தோன்ற வேண்டும். இந்த வாழ்க்கை ரொம்ப அழகா கிடைச்சிருக்கு. இப்படி தின்று திரிந்து உறங்கி சண்டை போட்டு, ஜாதி சண்டை, மத சண்டை, இனச்சண்டை, மொழி சண்டை, குடும்பத்துல சண்டை, ஏதாவது சந்தோஷமா இருக்குமா? இப்படியே போகுமா? அப்புறம் என்ன வரும்? பசிக்கு, பிணிக்கு, ஹாஸ்பிட்டலுக்கு போய் பாருங்க. இப்போ ரொம்ப நெருக்கமானவங்க ஒருவர் ரொம்ப வருஷம் கழிச்சு, ஒரு 15 வருடம் கழித்து ஒரு மருத்துவமனைக்கு போனேன். மருத்துவமனைக்கு இருக்க வேண்டிய சூழல் இல்லை. இப்போ ஒரு 15 வருடம் கழிச்சு ஒரு 60 பேர் இருக்கிற வார்டு, பொது மருத்துவமனை. வாழ்க்கையை நீங்க புரிஞ்சுக்கணும்னா ஹாஸ்பிட்டல் போங்க, மயானத்துக்கு போங்க. இந்த மாதிரி இடங்களுக்கு எல்லாம் போனோம்னா வாழ்க்கை புரிஞ்சிடும். முதியோர் இல்லம் போகணும். இந்த ஹாஸ்பிட்டல்ல ஒவ்வொருத்தரும் படுத்துட்டு இருக்கிறதும், அவங்கள பார்க்க ஆள் இல்லாம இருக்கிறதும், நோயால அவங்க வருத்தப்படுறதும், அவங்களுடைய அந்த கோலமும், என்னடா வாழ்க்கை? புத்தருக்கு வந்த அறிவு நமக்கு ஏன் வரல? புத்தருக்கு வந்தது இல்ல ஒரு அறிவு? அவர் என்ன பார்த்தார்? எவ்வளவு பெரிய ராஜாவோட பையன், அவர் இளவரசர், அவருக்கு பட்டம் சூட்ட அப்பா தயாரா இருக்காரு. அழகுல அவ்வளவு ஒரு அழகு அவரு. அவங்க அப்பா அவருக்கு உலகத்திலே அழகான பெண் யசோதரிய கொண்டு வந்து கட்டி வைக்கிறாங்க. கதைப்படி அவருக்கு அன்னைக்குதான் பையன் பிறந்திருக்கு. இப்ப என்னைக்கு கிளம்ப போறாரோ நம்ம எத்தனை பேருக்கு தெரியாதுல? 1 வயசு பையன், 2 வயசு பையன் இல்ல, ஒரு நாள் பையன். அன்னைக்குதான் பையன் பிறந்திருக்கான் ராகுல் அவருக்கு. சோ மகன் பிறந்து இருக்கிறான் அவருக்கு. சோ அவ்வளவு ஒரு வசதியான வாழ்க்கையா. அந்த நாட்டு மக்களுக்கு புத்தர்னா அவ்வளவு விருப்பம். எப்படி ராமரை விரும்பினார்களோ அதை விட பல மடங்கு புத்தரை விரும்பியதாக சொல்லுவார்கள். அவருக்கு எந்த குறையுமே கிடையாது. இன்னும் நிறைய படிங்க புத்தரை பற்றி.
நிறைய நீங்க படிக்க வேண்டிய சில மகான்கள்ல புத்தர் மிக முக்கியமான நிறைய தெளிவு கிடைக்கும். அவர் கடவுளை பத்தி பேசல, இருந்தாலும் படிங்க. வாழ்க்கையை அவ்வளவு அழகா உங்களுக்கு சொல்லி இருப்பார் புத்தர். அவர் பிறந்த அன்னைக்கே தாய் இறந்துட்டாங்க. அப்பா அப்படி வளர்க்குறாரு. ஜாதகம் பார்த்த பொழுது அவருக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, புத்தர் அவங்க ஜாதகக்காரருக்கு ராஜா சொன்ன தலையை வெட்டிடுவான், இருந்தாலும் சொல்லி ஆகணும் உண்மைய. என் பையன் ஜாதகம் எப்படி இருக்கிறது, அவன் தானே நாளை நாட்டை ஆள போகிறான். ஒரே பையன். அதுக்கப்புறம் அவருக்கு அவங்க அப்பாவுக்கு திருமணம் செய்து இன்னொரு மகன் பிறப்பாரு. ஆனா அப்ப அந்த ஒரு பையன் தானே, மனைவியும் இறந்தாச்சு. தன் மகன் மீதுதான் அத்தனை கற்பனைகளையும் கனவுகளையும் அவர் வச்சிருக்காரு, எதிர்பார்ப்புகள் எல்லாம். அப்ப ஜாதகார கணிக்கும் பொழுது கேட்கிறாரு, எப்படி என் பையனுடைய ஜாதகம், நாளைக்கு அவன் தானே ஆள போறான், மூத்த பையன். ஆனா ஜாதகத்துல அப்படி இல்லை. அவரு பரதேசியா, ஓட்டாண்டியா, பிச்சை எடுத்துட்டு சுத்த போறாரு. ஏன்னா பிச்சாந்தேகின்னு சொல்லி கொடுத்தவரே அவர் தான். பிச்சை எடுத்து சாப்பிடணும் துறவிகள்னு சொல்லி கொடுத்தவரு புத்தர். ஆசையை அறுக்கணும், கையில ஒரு இருப்பு உங்ககிட்ட இருக்கக்கூடாது. தன் சீடர்களை அப்படி வச்சிருந்தாருன்னா அப்ப அவருடைய ஜாதகம் எப்படி இருந்திருக்கும்? மொட்டை அடிச்சுன்னு சுத்தணும். அவங்கெல்லாம் ஒரு ஆடை தான் இருக்கணும், ஒரே ஒரு ஆடை தான், அதை துவைச்சுதான் போட்டுக்கணும். வேற எந்த ஒண்ணும் அவர்களினுடைய நாளை தேவைக்காக அவங்க வச்சிருக்க கூடாது. இதுதான் புத்தா. அப்ப அந்த ஜாதகம் எப்படி இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? கோடி பேரை உருவாக்க போற ஜாதகம். அப்ப அவருடைய ஜாதகம் எப்படி இருந்திருக்கும்? அப்ப தெளிவா தெரியுது இவர் இப்படித்தான் போக போறாரு அப்படின்னுட்டு. ஆனாலும் அந்த ஜாதகர் என்ன சொல்றாரு, ராஜா இவர் மட்டும் அரசன் ஆனார்னா இவரை விட சிறந்த அரசன் இல்ல, அப்படி ஒரு அரசனா இருப்பாரு. இவர் துறவியே ஆனாலும் இவர மாதிரி ஒரு துறவியோ ஒரு மகானோ ஒரு சித்தனோ ஒரு ஞானியோ உலகத்திலே கிடையாதுன்னார். இவர் ராஜா கேட்டாரு, நீ எதுக்கு இந்த ரெண்டாவதா ஒண்ணு சொன்ன? அவன் அரசனா ஆக போறான், அதான பிக்ஸ். அவன் அரசனா சிறந்த அரசனா விளங்குவான்னு சொல்றதை விட அரசனானா அதுக்கப்புறம் ஏன் துறவின்னு சொன்ன? இல்ல ராஜா, ஒரு சின்னதா ஒண்ணு இருக்கு, அவர் துறவியா ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அரசருக்கு கோவம் வந்துருச்சு, கவலை வந்துருச்சு, அப்ப அவன் ஆகக்கூடாதுன்னா என்ன பண்ணக்கூடாது? அது சிறந்த ஜாதகர். அவர் என்ன சொன்னாரு, அவனுக்கு கவலையே காட்டக்கூடாது வாழ்க்கையில. பெரிய ரொம்ப ஞானம் நமக்கு உருவாக்கும் இந்த கதையெல்லாம். எப்படி உங்களுக்கு தியானம் ஒரு பெரிய ஞானமோ அது போல மகான்களின் வாழ்க்கையின் சம்பவங்கள் எப்படி அவங்க அந்த சேஞ்ச் வந்தது, அந்த டிராஸ்டிக் சேஞ்ச், அந்த மெல்டிங் பாயிண்ட்னுவாங்க, அந்த ஃப்ரீசிங் பாயிண்ட் அவங்க வாழ்க்கையில எப்ப நடக்குது? அவரும் ஒரு குழந்தைய தானே இருந்திருப்பாங்க. விவேகானந்தரா இருக்கட்டும், எல்லாரும் அம்மா வயிற்றுல 10 மாசம் இருந்து எல்லாரையும் போல பிறந்து வளர்ந்த, அப்ப அவங்களுக்குள்ள அந்த வள்ளலாரா இருக்கட்டும், வேதாத்ரி மகர்ஷியா இருக்கட்டும், இந்த மாதிரி எத்தனை சித்தர்களையும் ஞானிகளையும் மகான்களையும் பாக்குறோம், கேள்விப்படுறோம். சித்தர்கள் இல்லையா? நாட்டுல நம்ம இந்தியாவில மகான்களுக்கா பஞ்சம்? குறிப்பா தமிழ்நாடு பஞ்சமே இல்லை. நம்மள மாதிரி இருந்தவங்க எப்படி அந்த சேஞ்ச் ஆகுறாங்க? நீங்கெல்லாம் பல மாவட்டங்கள்ல இருந்து வந்திருப்பீங்க. உங்க மாவட்டங்கள்ல சில ஞானிகள், இப்போ மதுரையில சில பெரிய பெரிய ஞானிகள்லாம் இருப்பாங்க, சித்தர்களுடைய சமாதிகள் இருப்பாங்க. கேள்வியை நம்ம கும்பிட்டுட்டு வரக்கூடாது. நீ எப்படி ஆனா இப்படி சும்மா போகணுமா அப்படி கும்பிட்டுட்டு வரக்கூடாது. நமக்குள்ள 1000 கேள்விகள் உருவாக வேண்டும். போகரை பாக்குறியா, கேள்வி வரணும், நீ எப்படி பிறந்திருப்ப? எத்தனை ஞானிகள்! அப்ப அந்த மெல்டிங் பாயிண்ட் அவங்களுக்குள்ள எப்படி உருவாச்சு? அப்படி புத்தரை கஷ்டமே இல்லாம அவங்க அப்பா வளர்க்கிறாரு. அவரை சொல்லுவாங்க, அவருடைய மழைக்கால வீடு எப்படி இருக்கும், மழைக்கு ஒரு வீடு எப்படி இருக்கணுமோ அப்படி கட்டி வச்சிருப்பார். மழை என்பது தெரியக்கூடாது அவருக்கு, அந்த வருத்தம் வரக்கூடாது அவருக்கு. ஐயோ மழை இவ்வளவு வருத்தமா இருக்கேன், வரக்கூடாது. அந்த சாரல் அடிக்காது, அந்த குளிர்ச்சி தெரியாது, அந்த இடி மின்னல் சவுண்டு கேட்காது. எப்படியும் அந்த மழைக்கான பாதிப்பு தன் மகனுக்கு வரக்கூடாத அளவிற்கு மாளிகை. இப்ப மழைக்கு அது கூட அரண்மனைக்குள்ளேயே தான், அந்த வளாகத்துக்குள்ளேயே அவருக்குன்னு தனி மாளிகை. குளிர்காலம் வருகிறதா, அந்த குளிர்காலினுடைய அந்த தாக்கம், அந்த குளிர்ச்சி ஈரப்பதம் அவரை தாக்கவே கூடாது. அப்படி ஒரு வீடு. அதை எழுதிருப்பாங்க. நான் ரொம்ப ஈஸியா போறேன். புத்தரனுடைய வாழ்க்கையில எப்படி இருக்கும், ஒரு ஜன்னல் எப்படி இருக்கும், மாடம் எப்படி இருக்கும், கதவுகள் எப்படி இருக்கும், மேற்கூரை எப்படி இருக்கும், அவருடைய படுக்கைகள் எப்படி இருக்கும், இதெல்லாம் எழுதியிருப்பாங்க.
அவருடைய அந்த சுவர்ல ஓவியங்களை எப்படி அவர் தந்தை வரைந்து வைத்திருப்பார், அவருடைய தடுப்புகள் எப்படி இருக்கும், உணவு முறைகள் எப்படி இருக்கும், அவருடைய ஆடைகளை எப்படி மாற்றுவார் அவங்க அப்பா, இப்படி எல்லாம் இருக்கும். அதற்கு பிறகு வெயில் காலம் எப்படி இருக்கும், 3 மாளிகைகளை கட்டி வைத்திருப்பாராம். அந்த பையனுக்கு துன்பமே தெரியக்கூடாது. ஆனா உள்ளுக்குள்ள மட்டும் அவர் கனன்று கொண்டே இருக்கும் புத்தருக்கு. ஏன்னா இயற்கையை மாத்தவே முடியாது. நீ வெளியில என்ன வேணாலும் மாத்து, உள்ள இருக்கிற புத்தரை வெளியே கொண்டு வர முடியும். ஏன் தெரியுமா? புத்தரினுடைய முற்பிறவியை பத்தி சொல்லுவாங்க. சாதாரண முடிக்காம விட்டுட்டு போனதை முடிக்க வந்தவன் புத்தன். அப்ப உள்ள இருக்கிற கனன்று கொண்டிருக்கிற அந்த தீயை நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. கேள்வி கேள்வி கேள்வி. அழகான பெண்களை எல்லாம் அவருக்கு நட்பாக்குவார் தந்தையே. அவனுக்கு துறவு மனப்பான்மையே வரக்கூடாது. ஆனால் 3 துன்பங்களை பார்க்கிறார். ஒரு முறை தந்தை இல்லாத பொழுது அவர் ஒரு குதிரை பாகனை, அந்த குதிரை ஓட்டுறவனை கூட்டு வந்து, இந்த நீ குதிரை ஓட்டிட்டு வா, நான் என்ன ஐயோ அப்பா சொல்லுவார், இல்ல இந்த எல்லையை விட்டு நான் போக மாட்டேன். அப்ப வரும் பொழுது முதலில் ஒரு முதுமையை பார்க்கிறார். அப்படியே கூன் ஊங்கிட்டு போறாங்க. புத்தர் இதுவரைக்கும் தந்தை காட்டினதே இல்லை. இது என்ன அப்படின்னு. இந்த மாதிரி வயசான இப்படிதான் ஆகும். இப்படி கூன் விழுமா, தோல்லாம் சுருக்கமாகுமா, கண்ணு குழி விழுமா, இதையெல்லாம் செய்பவர் இறைவன். ஆனா இவருக்கு கடவுளை பத்தி பேசுறது கிடையாது, பேச மாட்டாரு. அந்த முதுமையானவனை பார்த்தவுடன் எனக்கும் வருமான்னு கேட்பாரு. ஆமா, என் தந்தைக்கும் வருமா, எல்லாருக்கும் வரும் அரசே. ஐயோ வாழ்க்கை இவ்வளவு கஷ்டமா, நமக்கெல்லாம் ஈஸியா எடுத்துட்டு இருக்கோம்ல. இந்த முதுமை எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? புத்த பாக்குறாரு, நமக்கு தோணவே மாட்டேங்க. 2வது அப்படியே கொஞ்சம் வருத்தம் அவருக்கு மேலும் அதிகரிக்கிறது. 2வது ஒரு நோயுற்றவனை பார்க்கிறார். அப்படியே படுக்கையில அவன் படுத்துட்டு இருக்கான். இது என்னன்னு கேட்கிறாரு. நோய். நோய்னா மாதிரி உடம்புக்கு வரும், வந்தா கஷ்டப்படுவாங்க. அப்புறம் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போதே 4 பேர் ஒருவனை தூக்கிட்டு போறாங்க. அது என்னன்னு கேட்கிறாரு. மரணம். செத்து போயிடுவோமா? ஆமா. எனக்கும் வருமா? வரும், எல்லாருக்கும் வரும். பிரிஞ்சிருவோமா? நம்ம அன்பிற்குரியவர்களை பிரிந்து விடுவோமா? ஆம், பிரிந்து விடும். அதுக்கு பிறகு அவர்களை பார்க்கவே முடியாதா? பார்க்கவே முடியாது. அப்ப இந்த வாழ்க்கைக்கு என்ன பொருள்? ஒரு பொருளையே நான் இழக்கிறது பிடிக்காதே. நம்ம வீட்டுல ஒரு பேக்கை நீங்க எடுத்துட்டு போறீங்க ரயில்வே ஸ்டேஷனுக்கு, விட்டு வந்துட்டா மனசு வலிக்காம கம்முன்னு இருந்திருக்கீங்களா? ஓகே, பேக் தானே, ஒரு செல்போன் தானே, ஒரு பெண் தானே, மனம் வலிக்காம இருந்திருக்கா? எப்போ இழந்த பொருள் கூட இப்ப ஞாபகம் வருமே நமக்கு. நம்மோடு ரத்தமும் சதையுமாக உறவாடியவர்கள் நம்மை பிரிய போகிறார்கள், பிரிந்தும் இருக்கிறார்கள். என்னடா வாழ்க்கை இது? பெருசா இதுக்கு போய் அலட்டிக்கிறேன்னு தோணும். இதே மாதிரிதான்டா நம்மளும் ஒண்ணும் இல்லாம போறோம். அப்படியே போயிட்டு அதை பார்த்துட்டு ஐயோ மானிட வாழ்வென்ன வாழ்வோன்னு சொல்லிட்டு வரும். இப்ப வேற மின்மயானம்னு வந்துருச்சு. அப்படி போகுது. முன்னாடிலாம் நம்ம முன்னாடி எரிப்பாங்க, அப்படி இப்பெல்லாம் மின்மயானம். நீங்க இருங்க, 1 மணி நேரத்துல கொடுப்போன்றாங்க. அப்படியே பக்குன்னு ஆகும், அப்படியே சாம்பலாகி வருது வாழ்க்கை. கண்ணதாசன் போட்டாரு, ஆடி அடங்கும் வாழ்க்கையடா ஆரடி நீலமே சொந்தமடா, ஆடி அடங்கும் வாழ்க்கையடா. 6 அடி நிலம் கூட இப்ப சொந்தம். வியந்ததற்கு நன்றி சொல்லுங்கள் இறைவனுக்கு. என்னால அப்பா உனக்கு இவ்வளவு கருணையா, நானும் உனக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆத்மாவா, எத்தனையோ பேர் எப்படி எப்படியோ இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கும் போது என்னை மட்டும் ஏன் கருணை கொண்டு இது போன்ற வகுப்புகளை அனுப்பினாய்? நானும் இந்த நேரத்தை எப்படியோ கழிச்சிருக்கலாமே. எப்படி வேணாலும் கழித்துக்கொண்டு இப்ப வீட்டுல இருந்தா என்ன பண்ணுவோம் நம்ம? ஆனா என்ன பண்ணுவோம், நம்மெல்லாம் இப்படி உட்கார்ந்து இறை வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இறைவன் கொடுக்கின்ற வரத்திலேயே மிகப்பெரிய வரம் என்ன தெரியுங்களா? பணக்காரன் ஆக்குறதுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். அவன் கொடுக்கிற சாபம் தான் பணம். நல்லா சிந்திச்சு பாருங்க. பணம் இல்லைன்னா நம்ம பாவம் செய்யறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. அவன்கிட்ட ஏகப்பட்ட கேள்வி எழுப்பலாம். ஏன்டா பாவி, என்ன ஏழையா படிச்சு துணி கொடுக்கலையே, சாப்பாடு கொடுக்கலையே, வீடு கொடுக்கலையேன்ட்டு. பணம் கொடுத்துட்டான்னு வச்சுக்கோங்க, எல்லா பாவத்தையும் செய்யலாம். அவங்ககிட்ட இருந்து எவ்வளவு வேணாலும் விலகலாம். ட்ரெஸ் நிறைய வாங்கி வேணா போட்டு வைக்கலாம், சாப்பாடை விரயம் பண்ணலாம், வீடை கட்டி என்ன வேணாலும் பண்ணலாம், இன்னும் என்னென்ன ஊழல் லஞ்சம் எல்லாம்
பண்ணலாம் பணத்தினால. இறைவன் கொடுக்கிற வரம் அல்ல அது. தேவைக்கு கொடுத்தா சந்தோஷம். அதை வச்சு இன்னும் நீ 4 பேருக்கு நல்லது பண்ணா அது வரம். ஆனா இறைவன் ரொம்பப்பா பாருப்பா கடவுள் அள்ளி அள்ளி கொடுக்குறான். டேய், அள்ளி அள்ளி கொடுக்கறது வரம் இல்லடா, பாவத்தை கொடுக்குறான் அவன். அதன் மூலம் அவன் எவ்வளவு கடவுளுக்கு விலகி செல்கிறான். குறைவா பணம் கொடுத்து நம்மள நிறைவா வாழ வைக்கிறான் பாருங்க, அவங்கதான் கடவுளுக்கு நெருக்கமானவன். உனக்கு தேவைக்கு கொடுத்துருவோம்ப்பா, நீ யாருக்காலையும் கையேந்த வேண்டாம். ஏழைக்கு போல மீதி இருக்கா, 4 பேருக்கு நல்லது பண்ணு அப்படின்னு வச்சிருக்கான் பாருங்க. இந்த மிடில் கிளாஸ் நடுத்தர வர்க்கம்னுட்டு அப்படி இருக்கிறவங்க பாக்கியசாலி. தேவைக்கு மேல கொஞ்சம் பணம் வந்துருச்சு, அதுக்கப்புறம் பணத்துக்கு அடிமையாயிடுவோம். எல்லா பாவத்தையும் செய்யும்.